என்ன பிரச்சனை பாருங்களேன். சும்மா இந்த ஊழல் இல்ல நாங்க எல்லாம் இல்ல வேணாம் 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 சார் இல்ல 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 அங்க வேணாம் 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 அப்பா வந்து கோவணத்துல இருந்தியடா அப்பா வந்து கோவணத்துல இருந்தியடா அப்பா வந்து கோவணம் ஏத்துதுங்களா? நார்மலா சண்டை போட்டு ரோட்ல இருக்க குடிச்சிட்டு இருக்க ஆள் கிடையாதுங்க. நம்ம திமுகவை சேர்ந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். ஓகேங்களா? எவ்வளவு ஆபாசமா பேசுறாங்க. அமைச்சரே இந்த மாதிரி தான் பேசுறாங்க. இப்படிதான் இருக்கு நம்ம தமிழ்நாடு. இவங்க ஆரம்பிக்கதான் இந்த மாதிரி அங்க பாலியல் வன்கொடுமை, மது குறைச்சி பிரச்சனை, குடிக்கிற ஹாபிட் கூட பாருங்களேன் எப்படி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்க எல்லா டீட்டெயிலுமே பற்றி நிறைய ஃபஸ்ட்டாக அது வந்துட்டு இருக்கு. லேட்டஸ்டாக நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுமையில் இருக்க மேலிடத்துல இருக்கவங்களே ஒரு சிலவங்க இப்படி தான் இருக்காங்க. நல்லா பாருங்க, ஒரு அமைச்சர் இப்படி பேசினா அவங்க கீழே தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி மிரட்டல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வீடியோ ஒருத்தன் தலையை பிடிச்சி தள்ளி விட தேன் தலையை தள்ளி விடுறதா இருக்கட்டும், பொன்முடி இருக்காருல்ல அவர் அசிங்கமா ஓசின்னு சொல்றதா இருக்கட்டும், சேகர் பாபு அடிக்கடி கோவப்பட்டு மக்களை முறையதா இருக்கு. இவங்க அமைச்சரே இப்படிதான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே ரவுடிசம் தெரியுது, இவங்களே கோவப்படுறாங்க. நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் பேசணும். மக்கள் கேட்கிற கேள்வி பாருங்க அவர்கிட்ட. எங்களுக்கு தர முடியவில்லை, ஒரு கடல் ஆம்புலன்ஸ் தர முடியவில்லை, எங்களுக்கு மீனவர்கள் கடல்ல வாய மூடிட்டு இருப்பாரு. இந்த வீடியோலாம் பாக்க அந்த கேள்விக்கு வாய மூட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு சரியான செருப்படி கேள்வி கேட்டாங்க. அது மாதிரி மக்கள் பிரச்சனை தீர்க்காம ஏதாவது கேட்டா கேள்வி கேட்டா கோவம் வரும். இவங்க கிட்ட அவ்வளவுதாங்க. இந்த ஆட்சி திருப்பி கொடுத்துட்டு திருப்பி இதே மாதிரி நிக்க போறேன்னு நின்றுட்டு இருங்க. ஓகேங்களா? இன்னொரு காமெடி நம்ம கேவலமான மீடியான்னு ஒரு சேனல் இருக்கு, சன் நியூஸ். அதை என்ன பண்ணா விசில் வந்து பாக்கெட்டா விநியோகம் பண்ணலாம் தேவைக்கான சொல்லிட்டு பிடிச்சி அது வீடியோ எல்லாத்தையும் போட்டாங்க. அந்த விசில்ன்றது எங்களோட சின்ன அதை கூட கொடுக்கக்கூடாது. அப்புறம் பூஸ்ட் பாட்டில் வந்து விநியோகம் பண்ணாங்க சொல்லி பூஸ்ட் பாட்டில் வந்து மார்ச் 3ஆம் தேதி நம்ம அருண்ராஜ் இருக்கார்ல அவரோட தொகுதியில மருத்துவ முகாம்ல கொடுத்தது. அதை போய் பண்ண மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுமார் 2500 மதிப்புள்ள அண்டா எவ்வளோ மாட்டிருக்கு. கிட்ட 5 லட்சம் அண்டா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கான். அது எவ்வளோன்னு தெரியல. அதோட வேல்யூ எவ்வளோ லட்சம் கணக்கில் இருக்கும். அவ்வளோ இதுவாக நம்ம இது பிடிச்சிருக்காங்க. நியூஸை போடல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கிட் பேக்ல டீட்டெயில் ஆகும், ஊனமுற்றோருக்கு தர எல்லா விஷயம் எவ்வளோ விஷயம் மாட்டிட்டு இருக்கு. இது எதுவுமே வெளியே சன் நியூஸ்ல போட மாட்டாங்க. நீங்க இது மட்டும் இல்லாமல் சார் நீங்க விசில பிடிக்கிறத விட்டுட்டு ஹாட் பாக்ஸ்ல பணத்தை போட்டு குத்துனுறாங்க. அதை பார்த்து அதை பாருங்க சார். போயிட்டு ஓட்டு காசு வாங்க தவறுதான் மக்களே. நான் எப்பயும் சொல்றேன், எப்பயுமே அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றவங்க கிடையாது. ஆனா உங்களுக்கு கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களோட வரி பணத்துல உங்களுக்காக வந்து சேருதுன்னா வாங்கிக்கோங்க. நான் ஓட்டு எங்க போடணுமோ எப்படி பண்ணணும் யோசிச்சு எது கரெக்டோ அங்க போடுங்க. மீண்டும் அதே ஆட்சி தான் நீங்க வர வைக்க போறதா இருந்தா யோசிச்சுக்கோங்க. கொள்ளை கற்பழிப்பு இது எதுவுமே நிற்காது. கஞ்சாலாம் ஊர் ஃபுல்லா இருந்துட்டே இருக்கும். நம்ம தான் கஷ்டப்பட போறோம். யோசிங்க. வாக்களிக்குமோ நல்லா யோசிச்சு வாக்களிங்க. திரும்ப சொல்ற மக்களே.